நம்பி இருக்கிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போக விட மாட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாமர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை ரட்சகராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். I greet in the name of the Lord Jesus Christ the Savior. இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you this morning. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவாராக. May the Lord bless you and answer your prayer today. கர்த்தர் இந்த ராத்திரியில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் 2 நாட்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது For the past 2 days as I was praying in presence of the Lord, சில வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நான் சொல்ல விரும்புகிறேன். and I want to share the few things the Spirit of God told me. நான் திரும்ப அதை சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். I would like to say it again and again. இனி வரும் நாட்கள் ஒரு மரணத்தின் காலமாக இருக்க போகிறது. The coming days is going to be the days of death. அநேக மரண செய்திகள் நீங்கள் சீக்கிரமாய் கேள்விப்படுவீர்கள். Many of you will hear the news about death. தேசத்தில் கர்த்தர் 1ஆம் மாதம் சொன்னது போல பல இடங்களிலே வெள்ளங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். And there will be flood in many parts of this nation. அநேக வீடுகளை இழப்பார்கள். வீடுகளை இழந்து போவார்கள். They will lose their houses. நிறைய வீடுகள் அநேக ஜனங்கள் இழந்து போவார்கள். They lost their houses. கொள்ளம் போல இருக்கிறவர்கள் கவனமாயிருங்கள். இனக்கலவரங்கள், சில சண்டைகள், பயங்கரமான பிரச்சனைகள் சம்பவிக்க போகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். And people around please be careful because of riots may arise. ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் நாட்களிலே தேவனுடைய வார்த்தை துல்லியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. And the Lord says the word of the Lord is fulfilling and coming to pass. நான் இந்த படிப்பிடத்துல வார்த்தை வந்தாலே நான் பயப்படுவேன். I myself am afraid when the word proceeds from the altar. அந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த படிப்பிடத்தில் வருகிற அந்த வார்த்தையை நீங்கள் அலட்சியமாக எண்ணிவிடக் கூடாது. I don't want you to take lightly every word that proceeds from the altar to be taken அடுத்த lightly. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை Next Sunday is the first Sunday of the month. இருக்கிற இந்த வருகிற அந்த 5 நாட்களும் தேவனுடைய பிள்ளைகள் 6 நாட்களும் ஆண்டவரை விடாமல் நீங்கள் தேடபடி கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது மாதத்துக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பல தேசங்களில் அதிர்ச்சிகளும் பூமி அதிர்ச்சிகளும் பயங்கரமான சூழ்நிலைகள் சம்பவிக்க போகிறது. பயங்கரமாக நடக்கும். வெள்ளம் பயங்கரமாய் நடக்கும். இயற்கை சேதங்கள் உண்டாகும். ஆகவே நீங்கள் ஏனோ தானமாக எனக்கு முன்ன நடக்கான்னு சொல்லி நீங்க நினைச்சிட கூடாது. வியாதிகள் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன் பேச ஆரம்பித்தால் அதை யார் தடை செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். ஆனால் நம் ஜெபத்தினால் அதை மாற்ற முடியும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். திரும்ப ஆவியானவர் திரும்ப வலுப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஒரு சில வாலிபர்கள் குறித்து கர்த்தரை எச்சரிக்க விரும்புகிறார். திரும்ப ரகசிய பாவத்தை விட்டுவிடு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார். பெற்றோர்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிசாசானவன் வாலிப பிள்ளைகளை அவர் எப்படியாவது கெடுத்து அவர்கள் சாகடிக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நடந்தே ஆகும். ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கை வைத்து நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். ஒருவேளை அவர்கள் இங்கு வரலாம், இங்கு வராமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. ஆராதனைக்கு அவர்கள் வர சொல்லுங்கள். ஒரு மகனுக்கு தேவன் சொல்கிறார். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பிறந்த ஒரு மகன். He was born on 26th of August. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் அவரை காப்பாற்றினார். God protected him from a disaster. ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஆபத்து அவனுக்கு நேரிட போகிறது. But is another harm is about to take place. ஆகவே அவனுக்கு ஜெபிக்க வேண்டும். அப்ப உங்கள் பிள்ளைகள் அந்த மாதத்திலே பிறந்தார்கள். Just if your children was born on the day, please pray for them. ஆவியானவர் சொன்னானா கண்டிப்பா நடக்கும். The Spirit of God says there's always something. சில பிள்ளைகள் ரொம்ப
வந்து கும்பல் பிடிச்சிருப்பாங்க, மண்ணில போட்டு ஜெபிக்க சொல்லுங்க. Some children might be arrogant, but just ask them to pray. பிள்ளைகளை நம்ம தான் கொண்டு வரணும். We need to control our children. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். People of God need to seek the Lord. கடைசி காலத்திலே வாழ்கிறோம். We are living in the end time. கர்த்தருடைய கண்கள் பூமிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. The Lord's arm is going to and fro throughout the earth. மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent, for the kingdom of God is at hand. ஆண்டவராகிய இயேசுவின் முதல் பிரசங்கமே அதுதான். That is the first message of our Lord Jesus Christ. மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Repent, the Lord is coming soon. உன்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பு. Repent for alcohol. இல்லாவிட்டால் அதிக சேதம் உனக்கு உண்டாகும். Or else you will face a great disaster. மனம் திரும்பு என்று கர்த்தர் The சொல்கிறார். Lord said repent. இன்னைக்கு காலையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை The word that God wants to speak to us today. யோசுவா 1ஆம் அதிகாரம். From Joshua chapter 1. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம கவனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let us turn our focus to verse 9. இந்த யோசுவா ஒரு சரித்திர புஸ்தகமாய் காணப்படுகிறது. The book of Joshua is an historical book in the Bible. எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே எங்களோட கூட பேசுங்க. சொல்லுங்க பாருங்க. God speak to us, Lord. கேவலமா பேசுங்க. எல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே எங்களோட கூட பேசும். ஆமென். பின்னால தெளிவா இருக்கு பிரதர். ஓகே, வெரி குட். சரி. யோசுவா ஒரு சரித்திர புஸ்தகமாய் காணப்படுகிறது. The book of Joshua is a historical book in the Bible. ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்கள் இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். And God wants to speak from this verse to us today. வாசிங்கள் யோசுவா 1:9. தேவன் யோசுவாவோடு பேசுகிற வார்த்தை. This is the word that God is speaking to Joshua. Let us read Joshua 1:9. Joshua chapter 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன்னோடு இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Have I not commanded you? Be strong enough to guard it. பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாய் இரு. கலங்காதே என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். The Lord says, do not be discouraged, do not be dismayed. ஆண்டவர் சொல்றார், கலங்காதே. Do not be dismayed. ஜோஷுவா ஒரு கலங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்படுகிறார். Joshua was in sorrow. ஜோஷுவாவுடைய சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். I believe that you know the life of Joshua. மோசேயோடு கூட இருந்தவன் ஜோஷுவா. Joshua was with Moses. நூனின் குமாரனாய் இருக்கிற ஜோஷுவா. Joshua was the son of Nun. அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் மோசேயோடு எல்லா விஷயங்களும் பிரயாணம் செய்கிறான். In every part he traveled together with Moses. மோசே செங்கடல் விளக்கும்போது யோசுவா கூட இருந்தான். Joshua was with Moses to rebel and defend the Red அமலேக்கியர்கள் Sea. யுத்தம் செய்யும் போது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவா யுத்தம் செய்கிறான். Exodus 17 he was with Moses when they fought against the Ammonites. மோசே சீனாயில ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது யோசுவா மோசேக்காக காத்திருந்தான். When Moses was on the Mount Sinai, Joshua was down waiting for Moses. உண்மையான ஒரு servant. He's a faithful servant. அவர் உண்மையானவனாய் இருந்தான். He was such a faithful man. அவர் மோசே சொல்வதை எல்லா காரியத்தையும் செய்தான். He did everything that Moses instructed him. ஜனங்கள் எல்லாம் மற்ற மூப்பர்கள் எல்லாம் அவிசுவாசமாய் பேசும் பொழுது And the other elders were all disbelieving. என்னாலும் 14ஆம் அதிகாரம் யோசுவாவும் காலேப் மட்டும்தான் அவர்கள் விசுவாசத்தோடு பேசினார்கள். Numbers 14 only Joshua and Caleb had the faith and they spoke faith. விசுவாசாமி உடையவன் யோசுவா. Joshua had the spirit of faith. ஆனால் என்ன நடக்கிறது? But what happened was மோசேயை சார்ந்திருந்த யோசுவா, Joshua was totally relying on Moses. மோசேயை நம்பியிருந்த யோசுவா, He trusted in Moses. மோசே தலைவராக இருந்தால் அவருக்கு பின்னாலே இருந்த யோசுவா, Moses was the leader and Joshua was just right after him. எதிர்பாராமல் கர்த்தர் மோசேயை எடுத்து விட்டார். Unexpectedly the Lord took Moses. மோசே மரித்து விட்டார். Moses was dead. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தூக்கிட்டு அழுகிறார்கள். The Israelites mourned for him. யோசுவாக்கு என்ன பண்ணணும் தெரியும். Joshua had no idea what to do. வேதனை அவருக்கு. He was full of sorrow. என்ன செய்யணும், எப்படி நடத்தணும். He could not only the people. ஆனால் யோசுவாக்கு தெரியும் இந்த ஜனங்கள் சாதாரண ஒரு ஜனங்கள் அல்ல. Joshua knows very well about the Israelites. இந்த ஜனங்கள் ரேஸ் பண்ண ஜனங்கள் அல்ல. They are not an easy go. காரணங்கள் வளர்ந்தா கருத்துள்ள ஜனங்கள். They are stiff-necked people. இவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. They will never repent by what we tell them. உங்களை மாதிரி சொல்ல மாட்டேன், சில ஜனங்க அப்படி இருந்தா போடாம சொல்ல மாட்டாங்க. That's all the Israelites were. சில பேர் எவ்வளவு சொன்னாலும் திருந்த. Some people they will never repent by what எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த. and how much you whack them they will never repent. மட்டும் திருந்தா. Even though they
they go through hard things, they will never prepare. பார்த்தும் திருந்தாது, பட்டும் திருந்தாது. Even when they experience it, they will never prepare, neither do they repent themselves. பயங்கரமான ஒரு ஜனங்கள். So they were such arrogant people. அவர்களுக்கு குறை சொல்லவிட்டால் அவர்கள் தூக்கமே வராது. If they never complain or they grumble, they cannot sleep. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். They need to say something wrong. ஏதாவது ஒரு குறை சொல்லி அவன் தூக்கம் வராது. They need to find fault or else they can't sleep. குறை கண்டுபிடிக்கணும், They find fault. குறையை சொல்லணும். They have to speak against. சில பேர் பேசினா அந்த நாளே ஓயாது. Some people they need to speak. பேசிக்கிட்டே இருக்கணும். They have to stop. ஏதாவது ஒரு சொல்லணும், அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. If they never say something, then they cannot live. ஒரு நாள் ஒரு அம்மா ஜான் வெஸ்லிட்ட வந்தாங்க. So once a lady came to John Wesley. ஜான் வெஸ்லின்னு சொல்லப்படுகிற ஊழியர், அவர் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்தார் ஊழியர். John Wesley is the founder of Methodist. அவங்க அம்மா நேரா வந்தாங்க. ஜான் வெஸ்லி பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். See, John Wesley was preaching, பயங்கரமா ஃபயரா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். full of fire. ஆராதனை முடிந்தோடனே அந்த அம்மா வந்தாங்க. Right after the service, the lady approached him and said, சார், நீங்க பயங்கரமா பிரசங்கம் பண்ணீங்க. "Yes, sir, you preach so well. என் கண்ணுல ஒரு டைல் இருந்துச்சு. But my eye was fixed on your tie. உங்க டை ரொம்ப நீளமா இருக்கு. Your tie is very long." அந்த டைய கொஞ்சம் கட்டியாக்கிடுவா அப்படின்னு. And she said, can you make it shorter? ஜான் வெஸ்லி சொன்னாரா, John Wesley said, தாராளமா நீங்க கட்டியாக்கலாமா? and he said, yeah, you can definitely make it shorter. ஆனா நான் ஒரு சொல்றேன். Let me tell you something. உங்க நாவும் ரொம்ப நீட்டா இருக்கு, வெட்டிடலாமா அப்படின்னு. Your tongue is even longer, can I cut it out? அது நிறைய பேருடைய நாவு ரொம்ப நீளமா இருக்கு. Because some people, many people's அவங்களால tongue, பேசாமல் இருக்க முடியாது, they can't leave without சொல்லாமல் இருக்க முடியாது. they can't leave without saying something. குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். They need to complain. சில பேர் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். These lives of such people. வானத்திலிருந்து திறந்து மன்னாவை கொடுத்தால் இறைச்சி வேண்டும் என்று சொல்வார். When the Lord and they ever give them manna, they say, oh, we need the meat. இறைச்சி கொடுத்தால் பத்தாது சொல்வார். When God give them the meat, they say it's not sufficient. தண்ணீரை கொடுத்தால் கசப்பாய் இருக்கின்றார். When God give the water, they say it's bitter. அது மதுரமாய் மாற்றினால் அதுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்வார். When God change the bitter to sweet water, ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார். there's always something to say. அவர்கள் பார்த்து இந்த யோசுவா பயப்படுகிறார். So Joshua was totally afraid to lead இவன் the people. இதை கொண்டு எப்படிதான் நடத்துறது? Oh, how could I lead such a நான் people? சொல்றேன், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கிறது கஷ்டம். So it's so hard to be a pastor. கீழே உட்கார்ந்து கை போட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டரா ஓகே இந்த ரெண்டு பால் அப்பதான் அவனுக்கு தெரியல பிரச்சனை. It's easy for you to sit down and be a assistant pastor, but while standing அவங்க here, உட்கார்ந்து என்ன நடப்பட சொல்லலாம். you can command anything from there. பாஸ்டர் இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. Oh, pastor, this is not right, that is not right, this is not right. இது நோட்டு, அது நோட்டு, அது நோட்டு, இது நோட்டு. This is wrong, that is wrong, everything is wrong. சில நேரம் நான் யோசிப்பேன், சிந்திப்பேன். Sometimes I used to think, பிசாசு மைக்கை கொடுத்து நீயே நடத்து 7 நாள் சபை அப்படின்னு. oh, better I could just surrender the mic to them, nothing to lead them. நடத்தி பார், அப்ப தெரியும். Try leading it. ஒருவேளை ஜோஷுவா அப்படி இருந்திருக்கலாம். Maybe Joshua would have been in such a ஜோஷுவா position. அப்படி இருந்தாரா? ஜோஷுவா அப்படி இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தாரா சொல்லுங்க. இல்ல, ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. கீழ்படுத்தி இருந்தா சொல்லுங்க. ரெண்டுக்கும் கை கொடுக்காம இருக்க, பைபிளை படிக்கல கொடுத்து. இருந்தா இல்லையா? ரொம்ப கீழ்படுத்தி இருந்தார் ஜோஷுவா. அப்படி சொல்ற கை தூங்க. Obviously, see that Joshua was so obedient. இல்ல, நான் கீழே எனக்கு மைக் கொடுத்து கேட்பேன். இல்ல அப்படி சொல்லி தூங்க. Obviously, Joshua was not an obedient. சரி, தெரியல சொல்லி தொலையா. அதுக்காக கை தூங்க. இப்ப கை தூக்காது என்ன? நீங்க ஆளுக்காரோ புகைப்படே தெரியும். இருந்தாரா இல்லையா? இருந்தா. எஸ். இருந்தா. எஸ். சரி, நான் சொல்றேன். ஜோஷுவா ஒரு காலகட்டத்தில் ஒரு முறை பேச ஆரம்பிச்சார். அவர் என்ன செய்தார்? தேவனுடைய ஆவியானவர் 70 பேர் வருவது தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஏன் அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள்? அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனா அவருக்கு தெரியல ஒரு லீடரா இருந்து என்ன செய்யணும். அவருக்கு லீடருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும். மோசே சொல்றாரு, இல்ல 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 நீ அவன் கணப்படாத அப்படின்றார். சோ யோசுவாக்கு அது புரியல, அந்த லீடர்ஷிப் புரியல. Joshua did not understand it. நான் என்ன சொல்ல வரேன், நான் கவனமா கேளுங்க. What I'm trying to say is, மோசேயோட பொசிஷன் இருக்கும் போது தான் யோசுவாக்கு தெரியும் அதனுடைய வலி, வேதனை, அதனுடைய காரியங்கள். only when
was the position of Moses that he could understand அப்ப it. என்ன நடக்குது, என்ன சம்பவிக்கிறது? So what happened was, திடீர்னு மோசே மறைஞ்சிட்டார். all of a sudden Moses is dead. மோசே மறைச்ச பிற்பாடு After the death of Moses, ஒரே வேதனை, கலக்கம். he was so in agony. ஆண்டவர் தொடர்ச்சியாக மோசே கிட்ட பேசிக்கிட்டே வராரு. God was speaking to Moses continuously. ஆண்டவர் யோசுவா பேசிக்கிட்டே வராரு. Speaking to Joshua. யோசுவா பேசிக்கிட்டே வராரு. God was speaking to ஒன்னு அஞ்சில சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்டாங்க. God said, how can we do as I was with நீ Moses? உயிரோடு இருக்க நாளாம் ஒருவரும் உனக்கு முன்பாக இருப்பதில்லை. And what is able to stand against you throughout your அதுக்கு life? ஒரு பெரிய வாக்கு நம்ம எதுவுமே கிடையாது. இதை ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். Because God has given the promise. ஆண்டவர் வாக்கு கொடுத்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்றார். சொல்லு. The Lord said, I will be with you. ஆனா என்ன நடக்கிறது? But what happened was, தொடர்ச்சியாக ஆண்டவர் பயப்படாதே, கூட இருக்கிற, பயப்படாதே, கூட இருக்கிற, பயப்படாதே, கூட இருக்கிற. 9ஆம் வசனம் வரும்போது சொல்றாரு, ஏன் பயப்படுற, ஏன் கலக்கம் அடைகிற, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். but again and again the Lord was keeping reminding him to say that, Lord, be afraid, I am with you. இன்றைக்கும் அநேக ஜோஷுவாவை போலதான் இருக்கிறது. But today many of you are as Joshua. அநேக வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். You receive many promises. அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். The calling. தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறீர்கள். This is the grace of the Lord. தேவனுடைய தயவை பெற்றிருக்கிறீர்கள். This is the favor of the Lord. ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். God speaks to us every single day. ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். The moment God speaks to us, ஆனால் அந்த கலங்கி போயிருக்கிறீர்கள். but yet you are standing aside. வேதனையோடு இருக்கிறீர்கள். You have been full of sorrow. ஆனாலும் கர்த்தர் இந்த காலையிலே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, But today the Lord is speaking to you, saying, கலக்கம் அடையாதே, don't be discouraged. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், I am with நீ you. பலன் கொண்டு திடமனதாயிரு. Don't be encouraged. அடுத்த மாசம் என்ன நடக்கும்னு கலங்காதே. Don't worry about what's about to take place next month. நாளைக்கு என்ன நடக்கும்னு கலங்காதே. Don't worry about tomorrow. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. காரணம் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். The one who called you is faithful. உன்னை அழைத்தவர் நன்மை செய்வார். The one who called you will be good to உன்னை you. அழைத்தவர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்கப்படுவார். The one who will definitely make you prosper. கைகளை நாமே சொல்லுவார். Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. அப்புறம் பார்த்து சொல்லுங்க, கலங்காதே. பக்கத்துல சொல்லுங்க, கலங்காதே. ஒரு அற்புதம் நடக்கும். Miracle will take place. நிச்சயமாய் நடக்கும். Surely will take place. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தூக்குறவங்க பட்டாங்க அரவுண்ட் சொல்லுங்க, கலங்காதே. சொல்லுங்க, கலங்காதே. சத்தமா சொல்லுங்க, கலங்காதே. Don't worry. நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். The miracle will take place. இயேசு சொல்றார் யோவான் 14:1 John 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. மனசுல கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. அதே 14ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்கிறார், 14ஆம் வசனத்துல, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், நானே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Same chapter verse 14, the Lord said, "But the one who asked money, ஏன் கலங்குகிறாய்? why are you worried? ஏன் வேதனைப்படுகிறாய்? Why are you sorrow?" 2வது மாதம் முடிய போகிறது. We are about to end the second month. என் வாழ்க்கையில எதிர்பார்த்தது ஒன்று நடக்கல. Things that are expected have never taken ஒருவேளை place. நீ வேதனையோடு கலங்கத்தோடு வந்திருக்கலாம். You might be here with sorrow. கர்த்தர் சொல்கிறார், God says, கலங்காதிருப்பாயாக. "Let not your heart be troubled. கலங்காதிருப்பாயாக. Let not your heart be பலன் troubled. கொண்டு திடமனதாயிரு. Strong and courage. நானே உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you." ஆலோசனை வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். ஹalleluya. ஏன் கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? Why are we troubled? என்று 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். I'm going to share 3 things at ending. முதலாவது, Firstly, எதிர்பாராத காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது கலக்கம் வருகிறது. when an unexpected things or something that we didn't expect எல்லாரும் வாயை திறந்து takes சொல்லுங்க, place, எதிர்பாராத காரியம் நடக்கும் பொழுது something unexpected took place. கேவலமா சொல்லி கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, எதிர்பாராத காரியம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எதிர்பாராத காரியம் நடக்கும் பொழுது கலக்கம் உண்டாகிறது. We became troubled. நம்முடைய வாழ்க்கையில சில நம்ம எதிர்பாராத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கலக்கம் உண்டாகிறது. See, when things that we never expected took place. மார்க் 4:38 வசனத்தை வாசித்து பாருங்க. Mark 4:38. மார்க் 4:38. In
the Gospel of Mark 4. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போம் வாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். Our Lord Jesus Christ called the disciples, let's go abroad. Let's go. மகிமையான ஊழியம் நடந்துட்டு இருக்கு. See, the ministry was so powerful. அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க அக்கறைக்கு போறான்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த படகுல ஏறி ஆண்டவர் போய் தூங்கிட்டார். ரெஸ்ட் பண்ணிட்டார். And the Lord said, let's go. And then he went to the போயிட்டு இருக்கும் பொழுது while they were traveling there, எதிர்பாராத காற்றடிக்கிறது. unexpectedly, suddenly there was a storm. இயேசு சொன்னாரா படகுல ஏற கொஞ்சம் போற வழியில காற்றடிக்கும் சொன்னாரா? Did the Lord say on the இப்படி way? செய்யுங்க ஏதாவது ஒரு தலையை ஆட்டுங்க ஒரு அமைச்சரை பார்ப்போம். இயேசு சொன்னாரா போற வழியில காற்றடிக்கும் சொன்னாரா? இயேசு சொன்னாரா போற வழியில அலை அடிக்கும் சொன்னாரா? இயேசு சொன்னாரா போற வழியில படகு உடையத்தக்கதாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று சொன்னாரா? சொல்லல. அவர் பாடு போயிட மாட்டார். ஆள் தூக்கிட்டார். ஒரு அமைச்சரை பார்ப்போம். இப்போ இவங்க படகு ஓட்டுறாங்க போறாங்க. So now they were traveling on the boat. எதிர்பாராத காற்று அடிக்குது. Unexpectedly, there's a wind. வசனம் சொல்றது வாசிங்க 4:32 வாசிங்க 4:32 கப்பலின் முன்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்க கவலை சாதாரண ஒரு கவலை இல்லையா அப்படின்னா அவங்க கலக்கம் உண்டாகுது அந்த இடத்துல. It means that they were in trouble. That's why they questioned Jesus. அவங்க வேதனைப்படுறாங்க கலக்கமடை ஐயோ சாக போறோமே. Oh, they were so troubled and mistook that they think that they போக முடியாது போனது. we cannot cross over. சாக போறோமே. We're going to die. கலங்குறாங்க. So they were so fearful. அழுகிறாங்க. They cried. கண்ணீர் வடிக்கிறாங்க. Wept. இயேசுவை கூப்பிடுகிறாங்க. They called Jesus. ஆனா வேதம் சொல்கிறது Our Bible says, இயேசு கிறிஸ்து உடனே எழுந்து நின்று காற்றையும் கடலையும் ஆண்டவர் அகற்றினார். hallelujah. The Bible says immediately the Lord rose and his God rebuked them. தேவன் அவரை அமைதிப்படுத்தினார். The Lord rebuked the wind and the wave. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, If you are people of God, சில நேரங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். sometimes in our life we go the same ஒரு way. வியாபாரத்தை துவக்கும் பொழுது ஒரு பெரிய தரிசனத்தோட ஒரு வியாபாரத்தை தொடங்குவோம். When we begin a business, we might begin with great ஒரு vision. வேலை ஆரம்பிக்கும் போது தரிசனத்தோட வேலை ஆரம்பிப்போம். When we begin a job, or when we begin a new job, we begin a new ஒரு vision. வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை தரிசனத்தோட ஆரம்பிப்போம். When we start our life, we might have started with a great dream, ஆசையோடு ஆரம்பிப்போம். great desire, ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். a great hope. ஆனா நம்ம போகிற அந்த பிரயாணத்துல But throughout the journey, எதிர்பாராத அலை நம்மளை அழிக்கிறது. when the storm arises unexpectedly, நம்முடைய வியாபாரத்துக்கு விரோதமாக நாம் நினைத்தது நடக்காமல் போகிறது. all of a sudden things that we didn't expect to take place in our வாழ்க்கையில lives, வரை அடிக்கிறது. and weight in our lives. கலக்கம் அடைகிறோம். So we were all terrified. எப்படி அடுத்த மாசம் நான் சமாளிக்க போறேன்? How am I going to manage next month? நான் இதை எதிர்பார்க்கலையே. I didn't expect it. இந்த பிரச்சனை கம்பெனி அடிப்போன எதிர்பார்க்கலையே. I didn't expect the company to be shut இந்த down. வாழ்க்கை இப்படி ஆகும் என I எதிர்பார்க்கலையே. didn't expect this in my life. இந்த பணம் எனக்கு வராமல் போகும் என I எதிர்பார்க்கலையே. didn't expect I wouldn't be able to receive the நான் money. இதே நம்பிக்கொண்டிருக்கிறேன். I was just trusting on it. ஒன்றாவது மாதம் முடிந்து விட்டது. Our first month is over. இரண்டாவது மாதம் முடிய போகிறது. Second month is about to நான் இதை over. நம்பி இருக்கிறேன். I'm just trusting this. கலக்கத்தோடு இருக்கிறேன். I'm full of fear. வேதனையோடு இருக்கிறேன். I'm full of trouble. எப்படி சமாளிக்க போகிறேன்? How am I going to manage? நான் அடைந்து போக போகிறேன். I'm going to perish. அக்கறைக்கு நான் போக முடியாது. I cannot cross over. எதிர்பாராத சூழ்நிலை, Unexpected situation. எதிர்பாராத பிரச்சனைகள், Unexpected problem. எதிர்பாராத நிலைமைகள், Unexpected situation. கலக்கம் வருகிறது. There is a trouble. ஆனால் இந்த காலையிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், But this morning our Lord Jesus is உன் speaking to வாழ்க்கையிலே you. எதிர்பாராத எந்த சூழ்நிலை வந்தாலும் No matter what kind of situation that arises in your life. நமக்கு நம்புகிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Hallelujah. Lord Jesus Christ is our anchor. இந்த காலங்களில் உனக்கு எழும்பி ஆண்டவர் ஏறாதே, அமைதியாய் என்று சொல்லு. உன் கலக்கத்தை நோக்கத்தில் இருந்து போனவர் வரையாதவராய். Hallelujah. The Lord will rise up for you today and say, be peace and be still. இயேசு அற்புதம் செய்வார். Jesus will perform a miracle. உங்கள் கலக்கத்தை மாற்றுவார். He will change your trouble. உடனடியே சொல்லுவார். Hallelujah. யோசித்து கலங்கி போயிருக்கிறாயா? I was thinking about it and in trouble. நான் எதிர்பார்க்கவில்லை. I didn't expect it. அவர் இப்படி மாறுவார் என்று. That this person will change. நான் எதிர்பார்க்கவில்லை. I didn't expect என் it. பிள்ளை இப்படி மாறும் That என்று. my child will change. நான் எதிர்பார்க்கவில்லை. I didn't expect it. என் குடும்பம் இப்படி மாறும் என்று. That my family will change. I didn't expect when I came to Malaysia my situation would be like this.
அந்த நாட்டுக்கு வரும்போது என் சூழ்நிலை இப்படியாக மாறும் என்று நான் I எதிர்பார்க்கவில்லை. get a big hope from Pakistan. நான் இந்த தேசத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு I வந்தேன். get a big hope from Sri Lanka. நான் இந்த தேசத்துக்கு வரும்போது எதிர்பார்ப்போடு I வந்தேன். get a big hope from India. நான் இந்த தேசத்துக்கு இந்தியாவிலிருந்து வரும்போது எதிர்பார்ப்போடு வந்தேன். நான் எதிர்பார்க்கவில்லை என் குடும்பத்தில் நடந்த ஒரு மரணம் நடக்கும் என்று. I didn't expect a death in a family. என் குடும்பத்தில் நான் இங்க வந்த பிறகு அடுத்த நாட்டுக்கு போகலாம் நினைச்சேன். பட் என்ன இங்கே மாட்டிக்கொண்டேனே நான் எதிர்பார்க்கவில்லை. I was thinking that I will be leaving to another country, but yet I will start நாளுக்கு நாள் கலக்கம், day by day trouble, நாளுக்கு நாள் வேதனை. day by day sorrow. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுகிறார். Hallelujah! God is bringing an end to all of it. நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று ஜீசஸ் கோபிடா போதும். All you need to do is call upon the Lord Jesus. கேவலமா சொல்றீங்க, தூண கூட எதிர்க்க மாட்டேன். ரெண்டு அளவு சொல்றீங்க. நல்லா சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க எல்லாரும். ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவர் கரக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. May the Lord change every trouble. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Second Chronicles Chapter 20 verse 3. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனத்தை எழுதுங்க. 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத் பயந்து கலக்கம் அடைகிறார். See, Josaphat was afraid எதிர்பாராமல் எதிரிகள் வருகிறார்கள். because the enemy were arising against him. யோசபாத் எதிர்பார்க்கவே இல்லை. He didn't expect it. 3 எதிரிகள் தரமான சேனைகள் வந்து வருவார்கள் என்று. Great troops were coming against him. சீல் மனதேசம் வருகிறார்கள். The people from Syria, மோவாபியர்கள் வருகிறார்கள். the Moabites, 3 இன பெரிய ராணுவங்கள் வந்தவரை தாக்குகிறது. and the Ammonites were rising against him. அவன் பயந்து கலக்கம் அடைகிறான். He was so afraid. என்ன செய்யணும் தெரியல He அவருக்கு. had no idea what to do கிழக்கு சின்ன கூட்டம் அவங்க. because these people were only the flock. ஆனா யோசபாத் ஜெபம் பண்றாரு பாருங்க. 2 நாளாகமம் 20:11 வாசிங்க. Look at the prayer that Josaphat prayed. 2 Chronicles 20 verse 11. அவர் எப்படி ஜெபம் பண்றாரு வாசிங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி ஆண்டவரே நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். ஆண்டவரே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த சுதந்திரத்தை, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க அடையக்கூடாமல் எங்களை துரத்தி விட பார்க்கிறார்கள். வாசிங்க ஜெபம் பண்றாரு. வாசிங்க. எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீர். அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்றான். கை உயர்த்துகிறார்கள் சொல்லுங்க. யோசபாத்துக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க. அவருடைய ஜெபத்திலே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. See, there is a great prayer that ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்க கொடுத்த சுதந்திரம், God, the nation is the inheritance that you இந்த gave us. தேசத்தை நாங்க ஆளை செய்யணும். We need to rule this nation. நீங்க கொடுத்த பட்டணம், It is the city that you gave us, நீங்க கொடுத்த வேலை, the job that you gave us, நீங்க கொடுத்த இடம், the place that you gave us, நீங்க கொடுத்த வீடு. the home that you gave us. எதிரெல்லாம் எழுப்பிட்டான். என்ன துரத்த பார்க்கிறாங்க. Now the enemies are rise up just to cast us away. திட்டமிட்டு செயல்பட They வளர்ந்தாங்க. are planning against us. கர்த்தாவே, அவங்களை கண்ணோக்கி பாருங்க. Lord, look unto them, நீர் Lord. கொடுத்ததை அவர்கள் எடுக்க பார்க்கிறாங்க. They try to deprive what you have given us. நான் டெய்லி அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. That's how I used to pray இந்த daily. மனுஷன் தேசத்தை கர்த்தர் லைன்ல ஜூதாவை கொடுத்துட்டீங்க. Lord, you have given this nation to Lion of Judah. இந்த தமிழ் சேனலை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டீங்க. You have given this set of people to me. அவங்க எந்த பகுதியில் இருந்தாலும் கர்த்தர் இங்க கொண்டு வருவார். Whether which part of the nation they are, God will bring them here. ஆண்டவரே, அவர்களை மேற்கொள்ள விடாதீர்கள். God never allow the enemy to overcome. ஆனால் நீர் எனக்கு வாக்கு பண்ணி என்னை அழைத்து வந்திருக்கிறார். Because you have promised me and you have brought me. நீர் தந்த சுதந்திரம் ஆண்டவரே. It is the inheritance that you gave me. நான் கலங்கி போயிருக்கிறேன் ஆண்டவரே. Right now I am in sorrow, Lord. என் எதிரிகள் மேற்கொள்ள பார்க்கிறார்கள். And trying to overcome me. அவர்கள் எனக்கு விரோதமாக எழுத They பார்க்கிறார்கள். are trying to rise up against me. என்னிலும் அதிகமாக வல்லவனாய் மாற பார்க்கிறார்கள். Oh, they are trying to grow greater than me. புஸ்தகத்தை அப்படிதான் ஜெபம் பண்றான். That's how it's been prayed. நீர் தந்த சுதந்திரம் Lord, it is the inheritance that you gave us. விட பார்க்கிறார்கள். They try to cast me away. ஒன்றுமில்லாமல் செய்ய பார்க்கிறார்கள். They try to deprive everything from me. நாங்கள் கலக்கம் அடைகிறோம். We are all in trouble. என்ன பண்ணணும் தெரியல. We have no idea what to do. செய்யணும் தெரியல. We don't know what to do. என் அம்மா தேவனுடைய பிள்ளைகள்
If you are people of God, டாக்டரோட ரிப்போர்ட் கண்டனி கலங்கி போயிருக்கலாம். you might be in trouble because of your medical report. திடீர்னு பார்த்துட்டு கேன்சர் சொல்லிட்டாங்களே. Oh, the doctor suddenly declared that it's a cancer. அப்பதான் எசேக்கியா ராஜாவுக்கு திடீர்னு ஏசாயா வந்து சொல்றாரு, நீ சாக போறேன்னு சொல்லும்போது அவர் கலக்கம் அடைகிறார். That's what happened to King Ezekiel when Isaiah came and said that you're going to die in a soul of trouble. ஏசாயா 38 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. You can go back and read Isaiah 38. திடீர்னு வார்த்தை வருகிறது, நீ சாக போகிறாய் என்று சொல்லும்போது அவர் கலங்கி கலக்கம் அடைகிறார். And when suddenly he got the word that he's going to die in a soul of trouble. இங்க யோசபாத்து கலங்கி கலக்கம் அடைகிறார். So the same man that justified was in trouble. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. The Bible clearly says, எதிர்பாராத சூழ்நிலை தேவ பிள்ளைகளை தாக்கும் பொழுது very unexpected things, the situation that he didn't expect. தேவ பிள்ளைகளை ஜெபிக்கும் பொழுது When people of God begin to pray in such a situation, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. look at the word that the Lord says. 15 வசனத்தை வாசித்து பாருங்க. Read verse 15. 2 நாளாகமம் 20:15 வாசித்து பாருங்க. Chronicles 20:15. சீக்கிரம். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, யூதாவே, ஜூதாவே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, தேவனுடையது. தேவனுடையது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Hallelujah. கை உயர்த்தி அல்லேலூயா சொன்னாதான் படிப்போம். அந்த கை உயர்த்தி நீயாவது அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல. This is not your battle. நீ கலக்கம் அடைகிற, Why are you discouraged? நீ பயப்படுற, Why have you been நீ afraid? கண்ணீர் வடிக்கிற, Why do you weep? காட்சியும் கடலையும் அகற்றின அதே இயேசு என்று சொல்கிறார். That Jesus Christ our Lord who made the storm. இந்த யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல. This is not your இந்த battle. யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல. This is not your battle. தேவனுக்கு யுத்தம் செய்ய போறாரு. Lord is going to fight the battle இந்த for you. யுத்தம் கர்த்தருடையது. Battle belongs to the Lord. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹalleluya. Hallelujah. இந்த யுத்தம் கர்த்தருடையது. சில பேர் சென்னைக்கு வருவாங்க. Some people come for prayer. வேலைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. They're feeling problem in their working place. நான் எப்போது சொல்லுவேன், உன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காத. I always say, never let go your position. உன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காத. Never let go your position. அப்படிங்கிறத எப்போதுமே நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு ரெண்டு பார்த்துட்டு இருப்பேன். உன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காத. Never let go your position. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காத. Never let go your position. ஆண்டவர் உங்களை கிருபையா கர்த்தர் உங்களை ராஜாக்களா ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். He has blessed you as a king. அதுக்கும் கை தூக்கி அமைப்பு பண்றீங்க, வேற யாரும் உங்களுக்கு அப்படி இருக்கு. Praise God. கர்த்தர் உங்களை ராஜாக்களா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். God has put you in a high position. நீங்க ராஜாக்கள் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அந்த கை கட்டிக்கு அதே கதை குடியா. Praise God. அப்படி குடியாவே இரு. கர்த்தர் உன்னை ராஜாக்களா வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை ராஜாத்தியா வச்சிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. God has blessed you and make you the king. நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. You are not an ordinary people. உங்க வேலையை விட்டு கொடுக்கிறார். So never let go your position. இத்தனை மந்திரவாதி எலும்புனாலும் அசைக்க முடியாது. When all the sorcerers arise, இந்த they ஊழியம் will shake you. நான்கு சொல்கிற உலகத்தில் இருக்கிற அவர்களை உனக்குள் இருக்கிறவர். Say, where is he who keeps the enemies in the world? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Where is he who lives in me? பெரியவர் எனக்குள் இருக்கிறார். Where lives in me? மகிமையின் தேவன் எனக்குள் இருக்கிறார். Where lives in me? அற்புதம் செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார். Where lives in me? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கலக்கமடையாது. So you don't be troubled. உலகம் மந்திரம் பண்றாங்க, பயப்படாத. Do not worry about those sorcery and witchcraft. உன் வீட்டை யாரும் பறிக்க முடியாது. No one can deprive your home. உன் வேலையை யாரும் பறிக்க No முடியாது. one can deprive your job. உன்னுடைய பொசிஷனை யாரும் பறிக்க முடியாது. No one can take away position. அப்படி பறிக்க நினைச்சால் ஆண்டவர் அவரை இல்லாமக்குவார். They are trying, God is going to destroy them. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக Many years ago, என் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். something that took place in my life. நான் இது சரி எக்ஸ்பெக்ட் முடிஞ்சு கொஞ்சம் வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போறாரு. அப்பா மைண்ட் மாஸ்டர் தான் வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சு அடிடுவார். See, my father was so strict that right after SPM, my father wanted me to go to work for some time. போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டாரு. So before that, so I'll come back and go for work. சரி எங்கேயோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வோம் சொல்லிட்டு சும்மா ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன். So I just went and worked in a nearby factory. கொஞ்ச நாள் அந்த இடத்துல வேலை செய்யும் பொழுது
While I was working for some time, சம்பளத்துக்கு ஏமாத்திட்டான். they cheated my salary சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்ட்டான். and didn't give me my salary. என்ன பண்ணாங்க? இருக்கிறாங்க முக்காவாசி பேருக்கு சம்பளம் கொடுக்கல. Not only for me, but for all those who are working over there. ரட்சிக்கவும் கூடல, நம்ம அந்த அளவுக்கு ஆவியானவர்கள் இப்ப ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. At that time, but not that strong in my spiritual life. கர்த்தர் கூட இருக்கிறார், அந்த உறுதி எப்போதுமே இருக்கும். I always have the assurance that God நான் is இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. என்னால எனக்கு வெற்றிதான். அந்த தும்முறு எப்போதுமே எனக்கு இருக்கும். I always have the confidence that I'm a child of Jesus and I'm always victorious. எங்க போனாலும் நான் ஏசாவோடைய பிள்ளை, அந்த தும்முறு எப்போதுமே எனக்கு இருக்கும். I always have the boldness and courage that I'm a child of Jesus. அப்பா வந்து கேட்டு பார்த்தாரு, அவன் ஏமாத்திட்டு பரவாயில்ல சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டான். My father came and asked, they cheated and did the நான் நேரா கேட்டு வெளியே வந்தேன். I came outside the gate. அந்த கம்பெனியை பார்த்தாரு, பெரிய கம்பெனி, அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. It was so big factory, many people are working. கம்பெனியை கை நீட்டி சொன்னேன், அடக்கப்படுவதாக. And I just said that you should be shut. தூசியை உதறி தள்ளிட்டு And I shook off my dust. அப்புறம் நான் பாஸ்தரம் கிடையாது. I was not a pastor at the time. நான் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் தான். I'm just a young. ஒழுங்கா ஜெபிக்கவும் மாட்டேன். I don't pray properly. ஆனா வசனம் படிப்பேன். I read the word of God. தூங்கும்போது ஜெபம் பண்ணுவேன். I'll pray when I sleep. சாப்பிடும்போது 3 சிலுவை போடுவேன். When I eat, I will pray. நான் உள்ள போய் தொண்டையில மாடி செத்து போயிட்டானா? அதனால சாப்பிடும்போது சிலுவை போடுவேன். சொல்லு. சாப்பிடும்போது சிலுவை போடுவேன். தூங்கும்போது சிலுவை போடுவேன். ஜெபம் பண்ணி பாவத்துல அறிக்கை செஞ்சு நாளைக்கு போட்டு தள்ளிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். மறுநாள் எந்திரிக்கிற ஆண்டுகளே ஒரு நாள் பெருமையா கொடுங்க சொல்லிட்டு கடவுளை So I படுத்து do confession prayer before I sleep and then I will pray. பாரம்பரியமா இருந்தே கம்பெனில போயிட்டு சர்ச் விஷயம் வந்துட்டு I was living a traditional life and yet I believe in the Lord. I went curse this factory. 3 மாசம் கழிச்சு Right after 3 அந்த months, கம்பெனில வேலை செய்யற ஒரு இன்ஜினியர் கடையில பார்த்தேன். I met an engineer who worked in the company. And I asked him, what are you doing here? Where are you? ப்ரோ கம்பெனி அடிச்சான் ப்ரோ. And he said, the company is shut. எப்ப அடிச்சான் கேட்டேன். And I asked him, when? ப்ரோ நீ வேலை விட்டுட்டு 1 மாசத்துல கம்பெனி அடிச்சான் ப்ரோ. But right after you resigned. நான் யோசிச்சேன். Then I அம்மா சொல்லுச்சு இதற்கே ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஒரு பெரிய கம்பெனி எனக்காக அடிச்சு உன்னதான் வாங்கலாம் பவரோட ஜெபம் பண்ண எவ்வளவு காரியம் கத்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாரு. இன்னைக்கு பவரோட தான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன். கத்தர் போட்டு தான் தரலாம் போறார். God is going to destroy the enemy. ஆண்டவர் பிசாசு மரணங்களை முறியடிக்க போறார். Destroy the power of infirmities. இது இயேசுவுக்கு விரோதமா எழும்புகிற சத்துரு. See, the enemy arise up against அது Jesus. சொல்லித்தவனுடைய இல்ல. The Lord, see, the enemy is not yours. காலை வரையிலே கலக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். Maybe this morning you might be here with trouble. எதிர்பாராத சூழ்நிலை நிமித்தம் கலக்கம் உண்டாயிருக்கலாம். Because of the unexpected things. பயப்படாதே. Do not be afraid. கலங்காதே. Do not worry. கர்த்தரே உனக்கு பதில். God is your answer. கர்த்தரே உனக்கு பதில். God is your answer. கர்த்தரே உனக்கு பதில். ஆமென் ஆமென். கர்த்தரே உனக்கு பதில். கர்த்தரே உனக்கு பதில். ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். நீங்க பாப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். You're going to see to your mind that God is fighting the battle for you. அவன் ஜெபித்தான், அழுந்தான், கர்த்தர் கூட இருந்து பதில் கொடுத்தார். He prayed, he cried, the Lord was with him, and the Lord இசைக்கேல் answered. அழுந்தான், கர்த்தர் பதில் கொடுத்தார். Ezekiel cried, and the Lord answered. இரண்டாவது, Secondly, ஏன் கலக்கம் வருகிறது? why we face trouble? எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்தால் கலக்கம் உண்டாகும். When the things that we expected didn't turn out, we became முதலாவது trouble. நான் சொன்னேன், எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது கலக்கம் உண்டாகும். Firstly, I say when things that unexpectedly take place. இரண்டாவது, எதிர்பார்த்தது நடக்காமல் போய்விட்டால் கலக்கம் உண்டாகும். Second, things that you were expecting but yet never taken நம்ம place. சில நேரத்தில் திருமணம் செய்யும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு திருமணம் செய்கிறோம். Sometimes when you marry with an expectation. ஒரு வேலைக்கு போகும்பொழுது, புதிய வேலைக்கு போகும்போது ஒரு புதிய எதிர்பார்ப்போடு போகிறோம். When you join a new work or new job, you join with an expectation. ஒரு வியாபாரத்தை துவக்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு நம்ம அதை எதிர்பார்ப்போடு போகிறோம். When you begin a business, you begin with an expectation. ஆனால் என்ன நடக்கிறது? But what happened was, எதிர்பார்த்த நாட்கள் ஓட 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 நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். we're expecting, but yet as days goes on, we become so discouraged. எதிர்பார்த்து நடக்காமல் போய்விட்டால் சோர்ந்து போய் விடுகிறோம். When the things that we were expecting didn't turn out to be as it is, we became so troubled. யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். God, John 5:7 says, யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? in John chapter
5, ஒரு 38 வருஷமா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். a guy was staying there for 38 years. 38 வருஷமா அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறார். Stayed there for 38 years. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு பலவீனம் தாக்கினது. And suddenly he fell sick. அந்த பலவீனத்தை தாக்கணும்னா அவங்க கேள்விப்படுறாங்க. So people heard about it. குடும்பத்தார் கேள்விப்படுறாங்க. Really, குணத்துல திடீர்னு தூதர்கள் வந்து அந்த தண்ணீரை கலப்பார்கள் என்று கேள்விப்படுகிறாங்க. since they heard that the angels of God will come and stood on the water in the pool of Shark. கலக்கும் போது யார் முந்திக் கொள்கிறார்களோ Whoever that go forth when the angels stood on the அவர்கள் water, அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். they will receive the என்ன miracle. செய்யறாங்க? இவனை தூக்கிட்டு கொண்டு போய் அங்க போடுறாங்க. So they brought this down and laid it inside the pool of அவனை Bethesda. எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். So they were expecting. தூதர்கள் வருவாங்க, கலக்குவாங்க, டக்குனு போடுவாங்க, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். They were expecting the angels would come and stir the water. தூதர்கள் வராங்க, கலக்குறாங்கன்னா Yes, it's true the angels are coming every year, உதவி செய்ய யாரும் இல்லை. but there is no one to help me to bring ஒரு the நாள் water. ரெண்டு நாள் அல்ல. It's not 1 day or 2 days. பைபிள் தெளிவா சொல்லுது 38 வருஷம். The Bible says 38 years. அவன் எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டான். He was expecting, but got so discouraged. மட்டுமல்ல, Not only him, ஆபிரகாம் சோர்ந்து போய்விட்டான். the same thing goes to Abraham. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாரு. You read Genesis 17. அவன் கூடாரத்துக்கு உள்ள இருந்து உட்கார்ந்து அழுகிற புலம்புகிற சோர்ந்து போய் அவனுடைய முகம் வாடி போயிட்டு. The Abraham's face was dead. ஆண்டவர் கேட்கிறார், என்னடா என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? And God asked him, what's wrong with you? வெளியவா ஆபிரகாமே, And God said, come on, Abraham. வெளியவா என்றார். Come on the tent, Abraham. சோர்ந்து போயிட்டான். எதிர்பார்த்தது நடக்கவில்லை. Because the thing that he expected didn't take place. எதிர்பார்த்த ஈசாக்கு கிடைக்கல. He had never received the Isaac that he expected. இவன் எதிர்பார்த்த அற்புதம் அவனுக்கு கிடைக்கல. And this guy only didn't receive the miracle he இயேசு expected. வந்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா கேட்கிறோம். So when our Lord Jesus approached him and said, do you want to be healed? அவன் புழுகுகிறான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். He cried, he complained, and he was just pouring on his heart. கலக்கம் வரும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. So he was just pouring on his heart and said, Lord, when water is still, there's no one to move me into the water. எல்லாரும் வந்து கேட்டு போறாங்க, உதவி செய்ய யாரும் இல்லை. People are just inquiring, but nobody is there to help me. கலக்கும் போது அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. When the water gets stirred, he said, there's expectation in me. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். When it comes even in our lives, நிறைய எதிர்பார்ப்பு, சிங்கப்பூர் வேலைக்கு போறாங்க நிறைய பேர். many people are trying to Singapore with a great expectation. போனா காசு கிடைக்கும், பெரிய சம்பாதிக்கலாம், பெரிய அளவுக்கு சம்பளம் கிடைக்கணும் போறாங்க. Then they can earn well much. ஆமா, உண்மைதான், பெரிய காசுதான், Yes, their money value is higher than us. பெரிய சம்பளம் தான். Great salary. ஆனா என்ன வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க முடியல? காலையில ஏஞ்சி போனமே, ஓடணுமே, ஓடாத வாழ்க்கையா? But they are having a restless life. எதிர்பார்க்கிறாங்க, பெரிய எதிர்பார்ப்போடு. They are going with a great expectation. வந்து போயிட்டு வந்து தூங்க நினைப்பாங்க. ஆனா ஒரு நாள், ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் கடைசியா மனுஷன் ஆகும்போது சோர்ந்து போய் விடுகிறார்கள். But when the end they become so tired and discouraged. நான் பேசுகிற ஒவ்வொரு பேரும் சொல்லுவாங்க, it's tough ன்னு சொல்லுவாங்க. Whoever that we speak to, those who are working in Singapore, they say it's so அதை tough. தாண்டி போவதில்லை, புரோக்கரா தாண்டி போவதில்லை, ஜெர்மனா தாண்டி போவது is tough. They always say that it's such a hassle that they have to go through all the borders. சூரிய சந்திரனை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். Sometimes it's so sad to see them. இரவுல 11 மணிக்கு வருவார் வேலை முடிந்து. Sometimes they come at late night. அதுக்கு பிறகு 3 மணிக்கு எடுத்து குடித்து காலை வரை 4 மணிக்கு போவார். They come at 11 at night and leave home at 3. பரிதாபமா இருக்கும், வேதனையா இருக்கும். So sad to see எதிர்பார்த்தது them. ஒன்று, Things that they expected were different. எதிர்பார்த்தது ஒன்று. One thing they expected. அவனுக்கு தேவையான அதே நேரம் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அப்படிதான், நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று நடக்கவில்லை. That's what we are also expecting in many ways, but they are not receiving anything. எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குது. Things that they expected didn't take place. எதிர்பார்த்த பெரிய தொகை வர மாட்டேங்குது. Money that they are expecting is not பெரிய happening. எதிர்பார்ப்போடு எவ்வளவு முயற்சி பண்ண செய்கிறோம். We are doing many things with great expectation. சில பேர் எதிர்பார்த்து நடக்காவிட்டால் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். When people fail to receive what they expected, they begin to sin. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். First Samuel 13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். First Samuel 13. 7-8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்றால் சாமுவேல் சொல்கிறார், 7 நாள் கூட நான் வந்திருக்கேன்னு சொல்கிறார். Samuel said, I'll come back in 7 days. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. War against the Israelites. பலி கொடுக்கணும், தகன பலி கொடுக்கணும். They need to sacrifice. அது முடிந்த பிறகு யுத்தத்துக்கு போவார்கள். Usually they sacrifice before they go. ஆனால் சாமுவேல் லேட்டா வந்துட்டார். But Samuel was delayed. பாஸ்டர் லேட்டா வந்துட்டார். The pastor was delayed. அந்த லேட் ஆகிறதுனால இவர் தவறு செய்ய
begin to sing இந்த Saul. சவுல குறை சொல்றதா சாமுவேல குறை சொல்றதா? Shall we say that Saul's more good than Samuel? சவுல் சில வேலையை செய்யக்கூடாது. Saul is not supposed to do what he did. மறுபக்கம் பார்த்தால் சாமுவேல் லேட்டா ஒரு வேலையை செய்தார். But on the other hand, he did it because Samuel was delayed. யார் இப்படி சொல்வது? So who shall we blame? யாரை சொல்வது? Who shall we blame? அவர்கள் எதிர்பார்த்த சாமுவேல் வராதனால் Because Samuel was not on time, அவர்கள் இடம்பெறுகிறார். the mistakes took place. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காதுகளை கவனமாய் கேளுங்கள். So listen carefully. உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதிக்கும் போது தவறுகளை செய்யாதீர்கள். Never do sin when the blessings delay. அவசர காரணங்க புத்தி மட்டு. Never rush. When you rush, it's going to be foolish. ஒரே நாளே எதுவும் நடக்காது. Nothing will take place in one day. சிறு விதை நம்ம விதைக்கும் போது அது ஒரே நாள் மரமாய் செடியாய் மரமாய் மாறாது. A seed cannot become a plant in a single day. நாட்கள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும், வருஷங்கள் எடுக்கும். It will take days, months, and years. அநேக நேரத்தில் மற்றவருடைய பெரிய மரங்களை பார்க்கிறோம், கனிகளை தான் பார்க்கிறோம். Most of the time, we look at others' tree and the fruits that ஆனால் others have. எப்படி விதைத்தார்கள் என்று தெரியவில்லை. But we have no knowledge how they saw, when எப்படி they saw, கஷ்டப்பட்டு விதைத்தார்கள். when they sow the seed. எப்படி அது செடியாய் மாறினது, எப்படி அது மரமாய் மாறினது என்று நமக்கு தெரியவில்லை. We have no idea how it became up to a tree. இன்னைக்கு ஒவ்வொன்றா நாளைக்கு வந்துடும் நினைப்பாங்க. People used to think that if they planted today, they ஒரு would பிள்ளை be பிறக்கிறதுக்கு 9 மாதம். even if it's 9 months for a child to be born. மறுநாள் பிள்ளை வரணும் வாய்ப்பு இல்லை, ராஜா வாய்ப்பு இல்லை. There is no chance that you can give birth the next day. அட்லீஸ்ட் ஏஐயா இருந்தா பிரேஸ் காட். ஆமா, இப்போ அப்படிதான் நடக்குது. வாய்ப்பு இல்லை, எதுவுமே உடனே வராது. பொறுத்து So just wait. பொறுத்து Wait. கர்த்தருடைய சமூகத்துல பொறுத்து Wait and tarry the presence of the Lord. ஏற்ற நேரம் வரும், The right time will come. ஏற்ற காலம் வரும். The right time will come. உன்னுடைய கலக்கத்தை இயேசு மாற்றுவார். Jesus will change your trouble. நான் இது படிப்புன்னு சொல்றேன். Let me tell you from the altar. கலக்கத்தோடு இந்த உலகத்துக்கு தெரியாது. I don't know why what kind of trouble you are in. எந்த கலக்கத்தோடு அமர்ந்திருக்க தெரியாது. I don't know what kind of trouble you are. இப்படிப்பட்ட யோசனையோடு அமர்ந்திருக்க தெரியாது. I don't know what the thoughts you are sitting. எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். Maybe the things that you are expecting have not taken place. சூழ்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. Don't be discouraged, don't give up. தீர்க்கதரிசியாக சொல்ல எழுதி வச்சுக்க. Let me prophesy, write it down. 7ஆம் மாதம் முடிவுக்கு முன்பதாக கர்த்தர் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Before the end of the 7th month, the Lord is able to work. எழுதி வச்சுக்க நடக்கும். Write it down along the path. ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். The Lord will do it. கர்த்தர் அதை செய்வார். The Lord will do it. இயேசு யாரையும் தேடி போகல. Jesus யாரையும் தேடி போகல. never will go around looking for others. அந்த 38 வருஷமா எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற கலக்கத்தோடு இருக்கிற மட்டும் நான் இயேசு தேடி வருகிறார். But Jesus went just for the guy who had been so discouraged and அப்படியே கலக்கத்தை மாற்ற இயேசு வந்தார். Jesus came just to change his trouble. ஒரே நாள்ல எல்லாம் மாறினது. Everything changed in a single day. இந்த கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of God, உன்னுடைய கலக்கத்தை இயேசு மாற்ற போகிறார். Jesus is going to change your trouble. ஒரே நாள்ல எல்லாம் மாற போகிறது. And everything is going to change in a single day. எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். Things that you expected is coming to you. எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். Expectation is coming to you. சோர்ந்து போகாதே, Don't be discouraged. கவலைப்படாதே. Don't worry. ஏமாறி விட்டாயா? Oh, have you been deceived? ஏமாந்து போய்விட்டாயா? Are you been deceived? கொடுத்தது கிடைக்கவில்லையே. Oh, what I expected in that I did not receive. வரவில்லையே. It never come. வாக்கு கொடுத்தார்களே. They promised. உதவி செய்ய சொன்னார்களே. They said they will help. ஆனால் இப்ப எதிர்பார்த்து நடக்கவில்லை. But they have never come. இயேசு சொன்னார், பயப்படாதே. Jesus said, don't worry. உன்னை திறமனதாயிரு. Don't encourage. கலக்கமடையாதே. Don't be troubled. இயேசு இந்த காலத்தில் வந்திருக்கிறார். Jesus is here this morning. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Let your heart be troubled. உங்கள் கலக்கத்தை மாற்ற இயேசு வந்திருக்கிறார். He's here to change your trouble. கண்ணீரை இயேசு துடைப்பார். Jesus will wipe away your tears. வேதனை இயேசு மாற்றுவார். He's going to change your sorrow. This is the day of your miracle. Hallelujah. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். Hallelujah. முடிக்க போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. எதனால் கலக்கம் வருகிறது? Why are we in trouble? எதிர்பாராத காரியம் நாட்டில் நடக்கும்போது கலக்கம் வருகிறது. When things that unexpectedly take place. இரண்டாவது, எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் கலக்கம் When வருகிறது. our expectation fails to happen. மூன்றாவது,
Thirdly, எதிரிகளை சந்திக்கும் போது கலக்கம் வருகிறது. when we face our enemy, we became trouble. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Samuel 17:11. 1 சாமுவேல் 17:11. 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, Bible says சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கி பயந்தார்கள். that Saul and the Israelites were troubled and afraid. பெலிஸ்தனை கண்டு கலங்கி போகிறார்கள். They were troubled because of the Philistines. எதிரியை பார்த்து கலங்கி போகிறார்கள். They became troubled when they saw the enemy. பயம் வருகிறது. There was fear. பயம். When they see Satan or evil became பேய் பார்த்தா பயம். when they see evil, he becomes troubled. எச்சிகாய் பார்த்தால் பயம். ஊசி பார்த்தா பயம். Afraid of lying. ரத்தம் பார்த்தா பயம். You're afraid of blood. அது பார்த்தா இது பார்த்தா அது பார்த்தா காத்து வச்சா பயம், கதவு தட்டினா பயம், என்ன கட்டாலும் பயம். People are afraid of every single thing. இது கூட இருக்கிறவங்க சூரிய சுப்பரை. The people, the one who stays with me are very bold people. எவ்வளவு தைரியசாலி பார்க்கறதுக்காக சும்மா சொன்னேன், டேய் ஒரு ஆவி இப்படி சுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்றேன். So I want to test them. I say, oh, there's a spirit moving around. நீ நம்பிட்டு வரல, நீங்க ஃபுல்லா ஒருத்தரும் பாத்ரூம் போல. And then they got going one guy went out to the toilet. ஒருத்தரும் பாத்ரூம் போல. Not even one. இந்த மறுநாள் வந்து ஒரு சொல்றாங்க, The next day one came and told me. பசங்களுக்கு மூத்திரம் வந்துச்சு போவே பசங்க போயிட்டு வீட்ல சில நேரத்துல நம்ம ஆவிகளோட போராடும் போது சில ஆவிகள் நம்மளை தாக்குவதை நான் பார்த்திருக்கிறேன். Sometimes there's some experience you can see the spirits rest like ஒரு நாள் this. 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். So one day I went for the fasting prayer. அதாவது 3 நாள் உபவாச ஜெபம் பண்ணும்போது சரி ஒரு ரூம் எடுத்து ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு So I was praying 3 days fasting and praying and I stayed in the hotel. கூட்டம் முடிந்து பயங்கர டயர்ட். So on the day after the meeting I was so tired. அப்பதான் செக்கிங் பண்றாங்க, உள்ள போற செக்கிங் பண்றேன். I just went in after checking. ரூம்ல போகும்போது துஷ்ட வாடை அடிக்குது. I could smell something bad. வயசா ஒரு துஷ்ட வாடை அடிக்குது பாரு. So I was thinking, what is this five-star hotel? Such a பாரு bad. உள்ள பார்த்தா எல்லாம் கிளீனா தான் இருக்குற பயங்கர வாடை. The room was very clean but the smell was horrible. எப்போதுமே பெர்ஃப்யூம் ஒரு பேக்ல 5-6 வாட்டர் வச்சிருக்கோம், எடுத்து புஸ் 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 புஸ்னு அடிச்சு விட்டேன். I always use their perfume with me and I spray all over. ஆனா அந்த வாடை போகல. But yet the smell is still there. பிசாசு ஒரு நாட்டம் முடிச்சு. See, Satan is பிசாசு ஒரு நாட்டம் முடிச்சு. ஒரு குடிக்காம இருக்கானா அவன் பேய் பிடிச்சு வந்தான். குடிக்காம சட்டை Satan stink. சரி பயங்கரம் 7 நாள் ஒரே சோறு கூட அழுதுட்டு இருப்பாங்க. Some people wear the same pant for 7 days. எப்படிதான் இருக்கிறாங்கன்றது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சரி கவனிங்க, பயங்கர வாடை. அப்ப கட்டி ஜெபம் பண்ணி படுத்து. So I rebuked, I prayed and then slept off. நல்ல தூக்கம் டயர்ட். So I was so tired. தூங்கிட்டு இருக்கும்போது என் போர்வை ஒரு ஆள் இருக்குதுன்னா அப்படி உணர்ந்து While I was sleeping, I could literally feel that someone is pulling my blanket. நான் சொன்ன டக்குன்னு போர்வை இழுக்கிறான். தூக்கம் வந்து திரும்ப இழுத்துனா போது போட்டீங்க. So because I was so tired, I pulled it back and I snapped off. திரும்ப இழுக்கிறான். And again they did the same. ஏன் I woke up. நீ அனுபவிக்கிட்ட முட்டாள். I said, hey, you foolish. நான் ஊழியத்தை முடிச்சு கஷ்டப்பட்டு தூங்கிடுறேன். I'm sleeping right after the ministry. நான் 2 நிமிஷம் தானே தயவு செஞ்சு போயிரு மூஞ்சில உடைச்சு போறாங்க. And I asked him, get out of this place before you within 2 minutes. கிசான் தான் பேசுறோம். That's all we should நீங்க do. நம்ம வந்து கதவு தொலை அடைச்சு அவரை டமால் டமால் அடிச்சு. He wouldn't give me, but I could hear the door would slam. போய்டா ஒரு ஆமென் சொல்ல வர. And the second just left. ஆண்டவர நல்ல தூங்கி ஏத்தி சாயங்காலம் மூடுறதுக்கு வந்தேன். And after that, I woke up and I came for evening prayer. பிசாசு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? சில இடங்களுக்கு போகும்போது துஷ்ட வாடை அடிக்கும். Some certain places have a bad smell that you can இடமே feel. இருக்கும். அப்படி துஷ்ட வாடை அடித்தா அந்த சாத்தானுடைய கிரியை இருக்கிறான். The place might be clean, but the place it was full of. நான் இறங்கி கீழே வந்தேன். I came down. நான் இறங்கி கீழே வந்தோடனே I came down. நான் கேட்டேன் யார் தங்கினான்னு கேட்டேன். And I asked who stayed. எனக்கு முன்ன யார் தங்கினான்னு Who கேட்டேன். stayed before me? அப்ப நம்ம சொன்னாங்க ஒரு நாயக்கர் அரிசியில தங்கினார் அப்படின்னா. And he said, a Malay Aji stayed. ஓ ஐயா கோயில் இறங்கி போயிட்டாரு ரைட்டா. And then this, because the demon has been brought in the தூக்கு place. நம்ம வேலை பார்க்குது. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே ஒரு ஆமென் சொல்லுங்க The பாருங்க. demons are not right and harmless. பயப்படுறான். பேய் கண்ட பயப்படுறான். People are afraid because of demon. ஓ காத்தடிச்சா பயம். People are afraid because of wind. ஐயோ கதவு தட்டினா பயம். When someone knocks the door, they are afraid. பயம் இருள் கண்டா பயம்.
of darkness. இவருக்கு பயப்படுறாங்க, சவுல் பயப்படுறான், Saul was so afraid. கலக்கம் அடைகிறான், He was so dismayed and எதிரிகள் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். the enemy was just இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான். in many people's life. எதிரியை பார்த்து சந்திச்சு சவால் பண்ணணும்ன்ற சிந்தனை கிடையாது. They have no idea of challenging the enemy. மாற பாப்போம் மோதலாம் அப்படின்னு கிடையாது. They don't rise up against him. பயம், யாராவது சபித்து விட்டால் பயம், When someone curses, they are afraid. யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் பயம். If someone says something, they are afraid. காரணம் என்ன? அவங்க ஆண்டவரை நம்பல, Because they don't believe the Lord. வாக்குத்தத்தத்தை நம்பல. They don't believe the promise. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, They be the people of God. ஆனால் அந்த நேரத்துல தாவீது ஒரு பயம் இருக்கிறான். But then it's eventual David. அவன் எதற்கும் பயப்படான். He was not afraid of anything. அந்த எதிரியை அசால்ட்டாக மேற்கொண்டான். He easily overcome the enemy. காரணம் என்ன தெரியுமா? You know why? அவன் தேவனுக்கு மட்டும் பயப்படுகிறான். He only trust and fear the Lord. தேவனுக்கு மட்டும் பயப்படுகிறவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார். Those who are afraid for the Lord, they will never be afraid of anyone. அவன் சிங்கத்தையும் கரடியும் மேற்கொண்டேன்னு சொல்கிறான். He said, I overcome the lion and the bear. இவன் ஜுஜுபி ஒண்ணுமே கிடையாது அப்படின்றான். He said, the enemy is nothing. பாருங்க, அவ்வளவு தைரியசாலி. He's such a bold man. கண்மான தேவனுடைய பிள்ளைகள், They be the people of God. எதை நினைத்தும் பயப்படாதே. Do not be afraid of anything. உனக்கு விரோதமாக எத்தனை மந்திரங்கள் வந்தால், And witchcraft that rise up against உனக்கு you. விரோதமாக எத்தனை பிரதிஷ்டைகள் வந்தால், And sorcery that rise against you. உனக்கு விரோதமாக எத்தனை பிசாசு கிரியைகள் வந்தால், And the book of enemy that rise up against you. கலக்கமடையாதே, Do not be afraid. பயப்படாதே. Do not be afraid. உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். God lives in you. நீங்க பாரு, உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். Yes, God lives in இதை you. காலையில ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்டு சொல்றார், கலங்காதே, Again and again, the Lord is saying, do not be dismayed. Do not be in trouble. கலங்காதே. Not in trouble. சொல்லி முடிக்கிற கை உயர்த்தி ஆமென் சொல்லுவார். Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், Apostle Paul says, 2 கொரிந்தியர் 4:8 2 Corinthians 4:8, நான் எப்பட்ட முடங்கி போவது கிடையாது. I've been oppressed in many ways, but yet I will never be dismayed. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் Yes, I've been oppressed in many நான் ways. முடங்கி போவது கிடையாது. I will never be dismayed. நான் சோர்ந்து போக கிடையாது. I will never be discouraged. அவர் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற மனிதனாக காணப்பட்டார். Even though he has been oppressed, but yet he has not been crushed. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாது, Don't be discouraged. கலக்கமடையாது. Don't be discouraged. ஆமென் சொல்லுங்க. Amen. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. முடிச்சு ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. I'm going to finish in 5 minutes. மூணு ஏன் கலக்கம் வருதுன்னு சொன்னேன். இப்போ பவுல் சொல்றாரு, எவர்தான் கலக்கம் வந்தா நான் பயப்படல. அந்த பசங்க சொல்றாங்க 2 கொரிந்தியர் 4:8 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைகிறது. கலக்கம் அடையாம கலக்கம் வந்திருக்க வாழ்க்கையில அதான் மனசு உடைஞ்சு போவது கிடையாது. கைவிடப்படுகிறதில்லை. துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. என்ன சொல்றாரு? ஒரு ஆள் சொல்லுவா இருப்போம். ஒரு சிலர் எப்ப நடக்கப்படுகிறேன், எனக்கு பிரச்சனை வருது, இந்த உண்மை பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை, இப்படி வந்த பிரச்சனை, அப்படி வந்த பிரச்சனை, எதுனாலும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை, கீழே விழுகிறேன், கீழே தள்ளுறானே, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். He said they have been oppressed on every side, but yet he is not been crushed. ரொம்ப கான்ஃபிடன்ட் தெரியுமா? You know why he has such a confidence? இவங்களுக்கு அவ்வளவு தைரியம் தெரியுமா? You know why he has such a boldness? பவுல் சொல்றாரு, அடிவாங்க காத்தடிக்குது, நான் கலக்கடைய மாட்டேன், ஜோஷுவா மாதிரி உட்கார்ந்து அழுக மாட்டேன், I will never cry like Joshua. நான் கலக்கம் அடைய மாட்டேன். I will never cry. ஏன்னா அந்த வசனத்துல 3 காரியம் சொல்றாரு. Three things that he said. முதலாவது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 4:13 அதே வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 13 ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி ஒரு தமிழ் வார்த்தை சீனா வச்சுக்கிறீங்க, நம்ம தமிழ் வரும். விசுவாசித்தேன். ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்தோம். கை உயர்த்தி நாம சொல்லவா இருப்போம். யாருக்கு கலக்கம் அடைய மாட்டா? You know who will not be in trouble? யாருக்கு எதற்கும் பயப்பட மாட்டார்கள்? Who will not be afraid of anything? விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள். Those who have the spirit
fire. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. No one can do anything. எங்களுக்குள்ள விசுவாசம் பெருகிவிட்டது. Because there is a fire that burning within us. விசுவாசிக்கிறவர் எல்லாரும் எங்களை அறிந்திருக்கிறோம். We know who is the Lord that we believe in. என்னை தப்பு வைப்பார். He will deliver. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? Do you believe? It was in Do you God. have faith in Jesus? It's very close by the ஒரு இறக்கம் happen. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு miracle take place. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். Miracle take place. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். Miracle take place. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். Take place. ஹalleluya. Hallelujah. அவர் சொல்றார் விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறபடினால் Because I have the spirit of faith. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் உடைந்து போவது கிடையாது. Because I mean, I press all over. I'm நான் not going to கலக்கம் worry. அடைவது கிடையாது. And I'm not going to worry. சஞ்சலம் அடைவது கிடையாது. I'm not going to flesh. நான் விசுவாசம் Because of faith. ஓட்டத்தை துடைக்கிறவர் முடிக்கிற இயேசுவை நம்பி ஓடுகிறேன். I trust in the Lord will be the beginning and the நான் அவரையே beginning. சார்ந்து ஓடுகிறேன். God will begin to end the race. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் மரணமோ ஜீவனோ நரகமோ பாதாளமோ நிர்வாணமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Romans 8, Paul says that who can separate me from the love of the Lord when he is dead? Hell, oh, he's ஆனால் விசுவாசம். because it's faith. இரண்டாவது பவுல் சொல்கிறார் 7ஆம் வசனத்தை வாசிக்க 2 கொரிந்தியர் 4:7 வசனத்தை மட்டும் எடுத்துக்கோ நேரமாச்சு 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்க இந்த சீக்கிரம். மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் எங்களால் உண்டானதாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி தேவனால் உண்டாயிருக்கும் என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று இந்த பொக்கிஷத்தில் எதிராக மண்பாண்டுக்குள்ளே பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறோம். கைகளை உயர்த்தி விடாமல் சொல்ல பார்ப்போம். இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை எந்த பொக்கிஷம்? இந்த பொக்கிஷம் ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சிறந்த பொக்கிஷம். Word of the Lord is the இந்த highest. பொக்கிஷத்தை எங்க போறாரா? மண்பாண்டுக்குள்ள மண்பானை எது? நம்ம தான் மண்பாண்டோம். When we have the word of God in our vessel, இந்த மண்பானை அடிக்கடி உடைஞ்சு போயிடும். and the vessel might be broken. எனவே 18ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. In chapter 8 in Luke, புயல் the கையில் இருக்கிற மண்பானை உடைந்து போய்விட்டது. vessel in the pot is ஆனால் broken. அந்த புயலை திரும்ப வணங்குகிறார். Again, it mold again. வணங்குவது மட்டுமல்ல Not only that, அவன் சொல்கிறான் இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் போடப்படுகிறது. and Paul says that in the bowl, that is a mission to put it விலை in the உயர்ந்த vessel. பொக்கிஷம். What is in the bowl? valuable treasure. அது தேவனுடைய வார்த்தை. The very best treasure is the word of the Lord. தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் எதுக்கும் கலங்க மாட்டோம். If we have the word of the Lord in us, we will never be afraid of anything. சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And you will know the truth, the truth will set you free. பேதுரு சொல்லுகிற அதிக உறுதியான வார்த்தை நமக்கு இருக்கிறது. And Peter said we have the most assurance word. வானமும் பூமியும் உடைந்து போன தேவனுடைய வார்த்தை ஒழியாது. Every else will pass away, but the word of the Lord will never perish. உனக்குள்ள தேவ வார்த்தை இருந்தால் நீ கலக்கமடைய மாட்டாய். If you have the word of the Lord in you, you will never be afraid or dismayed. கலங்காதே. Do not be afraid. வார்த்தை வருகிறது, கலங்காதே. And the word is in you. யோசுவா, கலங்காதே. Joshua, do not be afraid. உனக்குள்ள திறமையாயிரு. Strong and courage. கலங்காதே. Do not be discouraged. கலங்காதே. Do not be dismayed. அவனோடு கூட இருக்கிறேன். I am with you. கலங்காதே. Do not be dismayed. வார்த்தையை பிடித்துக்கொள். Hold on the word. வார்த்தையை பிடித்துக்கொள். Hold on the word. கடைசியாக வார்த்தையை பிடித்துக்கொள். Hold on the word. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை பிடிச்சுக்க. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தை, விசுவாசம், வார்த்தை, சொல்லுங்க, விசுவாசம், Faith. வார்த்தை. Word. கடைசியாக 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறது வாசிங்க. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2 கொரிந்தியர் 4. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பெற்றிருக்கிறவனினால் சோர்ந்து போவதில்லை. ஒரு ஆளை சொல்ல பாருங்க. Amen. ஆமா, இப்ப இருக்கிற கிருபை. ஒரு ஆளை சொல்ல Let பாருங்க. him praise. ஏன் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், கலக்கமடைய மாட்டோம், போல சொல்ல தெரியுமா? You know why? We are not discouraged or dismayed. ஜெயில போட்டு அடிச்சானுங்க. He was put into prison and beaten up. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இஸ்ராயேலை அவர் அடிச்சு செத்தவனை போல கடந்தான். He was beaten up like a dead person in Lystra. 14ஆம் அதிகாரத்துல அவன் அடித்து சிறையில போடப்பட்டான். In chapter 16, he was beaten up and put into prison. சொல்றாரு, But yet he said, நான் சோர்ந்து போகல, I'm not going to be dismayed. நடந்து போகல. I'm not going to be discouraged. கிருபையில தாக்கும், Because grace will humble me. கிருபையில உயர்த்தும், Grace will lift me high. கிருபையில நடத்தும். Grace will lead me. இப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலை வந்தாலும் No matter what kind of தேவனுடைய trouble, இரக்கம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. God's grace is sufficient for me. இன்னைக்கு இந்த காலையில தேவனுடைய கிருபை, தேவனுடைய
தேவனுடைய இரக்கம் உங்களை ஆளுகை செய்வதாக. May the grace of the Lord and the mercy of the Lord control you, to rule you this morning. இருக்கிறீங்களா? Are you here with trouble? கலக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? Are you here with trouble? எதிர்பாராத சம்பவம் நினைத்து கலக்கத்தோட இருக்கிறீங்களா? Are you here because of unexpected things? எதிர்பார்த்தும் நடக்காமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? You have been expected but yet nothing happened. எதிர்பாராத எதிரிகள் சந்திப்பதை நீங்கள் கலக்கத்தோட இருக்கிறீர்களா? Are you because of the enemies you have been afraid? ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, Spirit of God says, விசுவாசம் உள்ளவனாயிரு. have faith. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. Do not be afraid but have faith. பயப்படாமல் கலங்காமல் இரு. Strong and courage. ஒரு வார்த்தையை நம்பு. Believe in the word of the Lord. ஆண்டவர் சொன்ன தீர்க்கமான வார்த்தையை நம்பு. Believe in the promise. வார்த்தை அறிக்கை செய். Believe in the word of the கிருபை உன்னை தாங்கும். and the grace will humble you. கிருபை உன்னை தாங்கும். Grace will humble you. கிருபை உன்னை தாங்கும். Grace will humble you. கிருபை உன்னை தாங்கும். ஜீவன் கிருபை உன்னை தாங்கும். கிருபை உன்னை தாங்கும். இதற்கு ஆமென் சொல்லுங்கள். இதுக்கு நீ போக ஜெபம் பண்ண போகிறேன். கலங்காதீர்கள். 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 ஆண்டவர் சொல்றார், கலங்காத. கலங்காத. உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நடத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுக்கு நீ போக எல்லாம் தேவ சமூகத்தில் ஒரே ஒரு கதை மட்டும் பாடு. வேகமான நற்கனை பசு பெற்றோர் சபை நடத்துவார். நற்கனை கூட கலங்கிடவே வேண்டாம். நாம் இயேசு சொல்லுகிற நாம் இயேசு அவன் பசங்க உங்கள் துக்கம் பின்னால பக்கத்துல சைட்ல 360 டிகிரிஸ் சுத்தி சொல்லுங்க. உங்கள் துக்கம் 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 உங்கள் அந்த அடிச்சு சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் மறந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே. மறுபலம் நடந்ததோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். விசுவாசமா இருங்கள். என் விசுவாசமா இருங்கள். என் நாமத்தை கேட்டுக்கொண்டு இருப்போம். அவரே உங்களுக்கு செய்வேன் என்று இயேசு சொன்னாரே. கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், யோசுவா கலங்காதே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நிரந்தரமாக நிரந்தரமாக இரு. ஒரு அறிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் நிறைவேறும். கலங்காதே, கலங்காதே, கலங்காதே. இயேசு உடனோடு எழுப்பி வருவார். கலங்காதே, கலங்காதே. விசுவாசம் உள்ளவனாக இரு. வார்த்தை அறிக்கை செய்து விசுவாசம் உள்ளவனாக இரு. தேவ கிருபையை உனக்கு போதுமானது. தேவ கிருபையை உனக்கு
இயேசுவின் ரத்தமாய் மாறுவதாக. இயேசுவின் ரத்தமாய் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த உரிமையில தண்ணீர் எங்கெல்லாம் தெளிக்கப்படுது அங்கெல்லாம் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும்.